अस्मद्गुरु परमगुरु पूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथसरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ते सम्भवन्तां जयन्ते भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशदि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् मूले निविश्य महतान् निगमद्रुमाणान् मुष्णन् प्रतारकभयं धृतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजशरणमस्तु मुनिस्वयं नः। मूले निविश्य महतां निगमद्रुमाणां मुष्णन् प्रतारकभयं धृतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजशरणमस्तु मुनिस्वयं नः। இந்த இடத்துல ராமானுஜரே அம்சமா ராமானுஜருக்கும் அம்சத்துக்கும் ஒற்றுமை அது சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா இதுக்கு சங்கதி என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாஹ நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்புஷஹ ஸ்ருதிபாதயந்தி கதிமாபவர்ககீம் யதி சார்வபௌம பதசாத்வதாசயாஹ அப்படின்றத உன் ஸ்லோகத்துல சொன்னதுனால யதி சார்வபௌமருக்கு ஆட்பட்டு அத்து தீர்ந்தவர்கள் இருக்காளே, அவள் மோட்ச மார்க்கத்தை உபதேசிக்க கூடியவளா இருக்கார், இல்ல முக்திய தரக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி யதிராஜருடைய வைபவம், யதிராஜரை சார்ந்து இருக்கவாள் இருக்காளே, அவளை ஆச்சாரியாளாக விளங்கும்படி செய்யறது அப்படின்றது நன்னா சொல்லிட்டோம். அதை ஞாபகப்படுத்திக்கணும். அப்படி விளங்கும்படி செய்யறதுனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, அந்த யதிராஜர் திருவடிக்கே அற்று தீர்ந்து இப்படி உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியம் பண்றாரு, அது யாரால நடக்கும், யார் எப்படிப்பட்டவாள் பிரயத்தனம் பண்ணி அது நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இல்ல யதிராஜரே அந்த மாதிரி திருவுள்ள பத்தி நமக்கெல்லாம் சரணமாகணும், உலகமெல்லாம் சரணடைந்து உய்யணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி சில மகான்களுக்கு அவருக்கே அர்த்தத்து இந்த சுபாவமா இருந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்து அவள்லாம் லோகத்துக்கு ஆச்சாரியாளா மிளறா. அது எப்படி, அது யதிராஜரே அந்த மாதிரி சுயமா அப்படி பண்றதுனால
அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஓ சாமான்யமா இத சொல்லணும்னு சொன்னா சில பேர் சொல்லுவா, தனக்கு வந்து சாமான்யமா இருந்தவாள்லாம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தாள்னா, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதனால நான் இன்னைக்கு முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கடைசியில ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவா, எல்லாம் பெருமாளே இப்படி எனக்கு நடத்தி வச்சான். ஏன்னா எல்லா நிலைமையிலையும் அவ அடித்தட்டுல இருந்தவா. ஆனா இன்னைக்கு ரொம்ப உன்னதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அப்படின்னா இந்த அடித்தட்டிலேருந்து அவ மேலுக்கு வரத்துக்கு அவளுடைய விடாமுயற்சி, அதை தொடர்ச்சியா பண்ணது, அது இது, அதாவது கிடைத்த வழி மொத்தம் கிடைச்ச சான்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படி முன்னேறினான்றது அது வாஸ்தவம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த கிடைச்ச சான்ஸ் எல்லாம் வச்சுட்டு முன்னேறினா அப்படின்றது, அந்த கிடைச்ச சான்ஸ் எது? அதுதான் எது? பகவத் சங்கல்பம். அப்பதான் சொல்லுவா, பகவான் தான் எனக்கு எல்லாத்தையும் அது இது அது இதுன்னு மாத்தி மாத்தி நல் பாதையை மேல 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 காண்பிச்சுட்டே போனான். அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவது. அதுபோல எதிராஜருடைய திருவடியை, அந்த எதிராஜர் திருவடியை இந்த மாதிரி அற்று தீர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எதிராஜருக்கே அந்த திருவுள்ளம், நமக்கெல்லாம் அவர் தானே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு அப்படிப்பட்ட கடாட்சத்துக்கு ஆளாக அவரையே பற்றி இந்த மாதிரி லோக உஜ்ஜீவனை பண்ணக்கூடியவாளா இருக்கா. அப்படி ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் எப்படி உலகத்தெல்லாம் உத்தரிப்பிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குதோ, எம்பெருமானுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. அதுக்காக அவன் என்ன பண்றான், அந்த சமயத்தை பார்த்து 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 அவளை இந்த முக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்து உபாயத்தை அனுஷ்டிச்சு அப்படியே அவனை மேலே ஏற்றிக்கிறான், அனுஷ்டிப்பிக்க பண்ணி. அது போலதான் இந்த ஆச்சாரியால் இருக்காளே அவளும் அதுல ஏற்கனவே அமுனா தபனா திஷாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஆரயஷ்டி விபுதானா ஹிருதயங்கமா விபாத்தின்றதுல பார்த்துருக்கோம். மேலுள்ளவாழ்லாம் எதிராளியுடைய திருமுடி சம்பந்தம் பெற்று நிறம் பெறுகிறார்கள், கீழுள்ளவர்கள்லாம் எதிராளியுடைய திருவடி சம்பந்தம் பெற்று நிறம் பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த எதிராளருக்கு அப்படிப்பட்டதான ஒரு பகவத் அம்சம். எதிராஜர் லோகத்துல பிராயஷா சொல்லக்கூடியவாள்லாம் சேஷாவதாரம் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த சேஷாவதாரம் இல்லைன்னு நாம சொல்ல வரல. ஆனா நூற்றந்தாதியிலையும் சேஷாவதாரம் சொல்லல, இந்த எதிராய சப்தத்திலையும் சேஷாவதாரம் சொல்லல. ஆனா மாறா பஞ்சாயத்தங்களுடைய அவதாரம்னு ரெண்டு பேரும் சொல்றார். அதுல அமுதனாருடைய திருவாக்க நேரவே கேட்டவர், அதாவது நேர கேட்டா என்ன, பெருமாளை பத்தி ஆழ்வார்லாம் பாடினா அவர் ஒன்றும் கேட்கல அதனால இவ விஷயத்துக்கு பாடினான்னு சொல்ல முடியாது, சொல்றேன். அந்த மாதிரி எதிராஜரை பத்தி அவர் நேர கேட்கலன்னா நம்ம போல ஊன கண்ல, அதாவது சாமானியர்களுக்கு கூட அதனுடைய நேரிய தன்மை தெரியறதுக்காக பாஷ்யக்காரரே அதை கேட்டிருக்கார். ஆனால் இது பாஷ்யக்காரருடைய திருவுள்ளமே அப்படி.
இல்லைன்னா பாஷ்யக்காரர் இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லணுமோ இல்லை. அதனால பஞ்சாயுதங்கள் அப்படின்றது அந்த பிரதயன் விமதேஷு தீக்ஷணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹா அப்ருதக் பிரதிபன்ன என் மயத்தை வௌதே பஞ்சவீர் ஆயுதே முராரேஹே அப்படின்ற ஸ்லோகத்துல பஞ்சாயுதங்களுடைய அவதாரம், பஞ்சாயுதங்களே ராமானுஜரா வந்து இந்த உலகத்தை காப்பதற்காக வந்தது அப்படின்றத பார்த்தோம். அதனால பொதுவுல எம்பெருமானே ஆச்சாரிய தனுவுல எம்பெருமான் வீட்டிலிருந்து நம்மெல்லாம் அனுகிரகம் பண்றான்றது சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்தியமயின் தனும் மத்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தவிரவும் எம்பெருமானே ஆச்சாரிய பதவிக்கு விரும்புறான். எம்பெருமானே எம்பெருமானா இருக்கிறத இருக்கான். அதை காட்டிலும் அவன் நாமும் ஒரு ஆச்சாரியனா வழங்கணும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல கீதாச்சாரியனா விளங்கினான். நரநாராயண அவதாரம் எடுத்த ஆச்சாரியனாவும் சிஷ்யனாவும் தானே நரநாராயணர்களா இது பண்ணான். எம்பெருமானுக்கே அந்த ஆச்சாரிய வேஷம் ரொம்ப ஆதரம் மிக்கதா இருக்குது எம்பெருமானுக்கு. ஏன்னா அதுலதான் சிஷ்யனை நேரடியா திருத்த முடியும். காலித்தே சாசிதாரம் அப்படின்ற ரீதியில சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணி அதுபடியே நடக்கணும் சிஷ்யன் அப்படின்றத பண்ண முடியுது ஆச்சாரியனால்தான். அதே எம்பெருமானுடைய அவதாரத்துல உபதேசம் பண்ணலாம், அவன் நடந்தா போச்சு, மாறி நடந்தா போச்சு. ஆச்சாரிய அவதாரத்துக்கு தான் அந்த சக்தி உண்டு. அதனால எம்பெருமானே அந்த ஆச்சாரிய அவதாரத்தை விரும்பி என்ன கீதோபதேசம் பண்ணான், கீதாச்சாரியன்ற பேரை வச்சிருந்து. அந்த எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அது ஏதோ அங்க கீதாச்சாரியன்னு நாம சொல்லிட்டா கூட போராது. என்ன நாம மறுபடியும் பாஷ்யக்காரரா நாம அவதரிக்கணும். அதாவது பாஷ்யக்காரர் இடத்துல நாம வந்து நம்முடைய அம்சம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு விரும்பி சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலா துஸ்ருத யாதவ பிரகாஷா அவரோபிதவான் சுதேர பார்த்தான் அனுராமாவரஜேஷ பூயா அப்படின்னு ரொம்ப ஆதரம் கொண்டு ராமானுஜன அவனுடைய அம்சத்தை ராமானுஜன் இடத்துல நிறைய வச்சு அவன் வந்து இது பண்ணான். தனக்கும் ராமானுஜருக்கும் அந்த ஒற்றுமை தெரிஞ்சு தான் வந்து அதனாலதான் நூத்தந்தாதியில சொல்லிட்டு ஆரெனக்கென்னு நிகர் சொல்லில் மாயன் அன்னைவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்னை ராமானுசன். அதாவது கீதையினுடைய செழுமையான கீதை அது. கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரின்னு சொன்ன கீதையினுடைய விசேஷ அர்த்தங்கள் செழுமையான அர்த்தங்களை பாரில் சொன்ன ராமானுசன்னு இல்லை. அதை பதம் பிரிச்சு சொல்லச்சே ஆரணக்கு என்ன நிகர் சொல்லில் மாயனன்னைவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன அப்படின்னு சேவிப்பார். சில பேர் என்ன பண்ணுவா, கீதையின் செம்மை பொருள் தெரிய அப்படின்னு சொல்லுவா. அப்படி இல்லை, கீதையின் செம்மை, கீதையே செழுமையான கீதை, அதனுடைய பொருளை சொன்ன ராமானுசன். கீதையின் செம்மை பொருள் தெரியன்னா அந்த பொருள்னால கீதைக்கு பெருமை வருது. அதாவது ஒருத்தர் வந்து சாதாரண பொருளா சொல்றா, இன்னொருத்தர் செழுமையான பொருளா சொல்றான்னு புரியுதா. ஆனா கீதையே அந்த செம்மைன்றது ஆர்ஜவம்னு அர்த்தம். ஆர்ஜவமா சொல்லக்கூடியது அந்த கீதை, நேரிய மார்க்கத்தை சொல்லக்கூடியது கீதை.
அதனால கீதையின் செம்மை பொருள் தெரிய பாருன்னு அப்படி ஆர்ஜவமா இருக்கக்கூடிய அந்த கீதையினுடைய பொருளை சொல்லக்கூடிய ராமானுசன் பாரினில் இந்த பார்க்கக்கூடிய லோகம் இருக்குதே அதுல சொன்ன ராமானுசன். அதனால அப்படிப்பட்டவாள் அந்த ராமானுசன் பாரினில் சொன்ன ராமானுசன் செம்மை பொருள் பாரினில் சொன்ன ராமானுசன் பணியும் நல்லோர் பாதமல்லால் கீதையின் செம்மை பொருள் கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் சீரனில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. அந்த செழுமையான கீதையினுடைய பொருளை பாஷ்யக்கார் சொன்னதுனால அதில அவர் திருவடியில அந்த இது பண்ணால பதிச்சு இருக்கக்கூடிய மகான்களை என் ஆவியும் சிந்தையும் அவள் இடத்துலயே போச்சு. யார் அது அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் தாத்பரிய சந்திரிகைன்னு சொல்லி சுவாமி தேசிகன் பண்ண. அதாவது பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் சீரனில் சென்று பணிந்தது. அப்படி ராமானுசனை கீதையை பொருளை சொன்ன செழுமையான கீதையோட பொருளை சொன்ன ராமானுசனை பணியும் நல்லவரா இருக்கக்கூடிய என்ன அவளுடைய திருக்கல்யாண குணத்துல என் ஆவியும் சிந்தையும் அதான் இந்த இடத்துல பதசாத் குதாசையாகான்னு சொன்னாரே ஆன மாதிரி ராமானுஜருடைய திருவடியில பதசாத் குதாசையாக எத்திசாரோகமே பதசாத் குதாசையாகான்னு சொன்னார். அங்க அந்த ராமானுசனை பணியும் நல்லவர் இருக்காளே கீதையினுடைய அர்த்தத்தை சொன்ன ராமானுசனை பணியும் அவர் என் ஆவியும் சிந்தையும் அதுதான் பதசாத் குதாசையாகன்றதுக்கு அதான் அர்த்தம். அவருக்கே அர்ப்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அது யாரு தாத்பரிய சந்திரிகை மூலமா சுவாமி தேசிகன் அப்படி இது பண்ணார். அந்த பணியும் நல்லோர்னு சொல்றது யார எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரசங்காத் சொல்றேன் சுவாமி தேசிகன். இப்ப நான் 150 உபன்யாசம் இல்லை இது. ஆனா அந்த இடத்துல அதே மாதிரி நேர ராமானுசனை சொல்லாத ராமானுசனை நான் தொழறேன் அப்படின்னு சொல்லாத ராமானுசனை தொடரவாழ நான் தொழறேன்னு எந்தெந்த இடத்துல சொல்றாரோ அந்த இடத்துல பிராயசா சுவாமி தேசிகனுக்கு இருக்கும். சுவாமி தேசிகன் தான் அதுக்கு இலக்கானவர். அப்படிதான் இருக்கும். இந்த பாசுரத்துலயும் அப்படிதான். இது மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றதுன்றது இறைவனை காணும் இதய தெருள்கட சீரிய நான்மறை செம்பொருள். அதுக்கப்புறம் சீரிய நான்மறை செம்பொருள் அதுக்கு முன்ன மன்னிய பேருள் மாண்டபின் அப்புறம் கதிக்கு பதறி இதெல்லாம் ராமானுசனை நான் தொழறேன் ராமானுசன் எனக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொல்ல. அதுக்கு மேல ராமானுசனை தொழக்கூடியவர்களை இவர் அமுதனார் தொழற மாதிரி சொல்லிருக்கோம். அந்த இடத்துல தேசிகனை தான் அவர் விவேக்ஷா பண்ணியிருக்கார். அந்த மாதிரி இந்த பாசுரத்திலையும் பணியும் நல்லோர் எத்தனையோ பேர் இருக்கா. ஆழ்வான் ஆண்டான்னு எல்லாரையும் சொல்லலாம் லோகத்தில் இருக்கா மொத்த பேரையும். ஆனா கீதையை சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் அப்படின்னு சொன்னா கீதையினுடைய அர்த்தத்தை கீதா பாஷ்யத்தை தாத்பரிய சந்திரிகை மூலமா அவர் இன்னும் பிரகாசப்படுத்தினார். அதனால அதுக்கு ஆதர்ச புருஷன் சுவாமி தேசிகன் தான். சரி, அந்த மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு பெருமாள் எப்படி தன்னுடைய ஸ்வரூப ரூபங்கள்லாம் விபவங்கள்லாம் காட்டி நம்மெல்லாம் தன்பால் ஈர்க்கானோ அத மாதிரி ஆச்சாரியர்களும் தங்களுடைய குணம் மூலமா கிரந்தங்கள் மூலமா நம்மெல்லாம் ஈர்க்கார். அதுல ஸ்ரீபாஷ்யக்காரர் அதாவது திராத்தம் சம்யக் யதீந்திரைஹி நாதோபக்ஞம் பிரபுத்தம் பகுபிருபசிதைஹி யாமுனேய பிரபந்தைஹி
பகுவிருபசிதம் யாமுனேய பிரபந்தை சாதம் சமயக் யதீந்திரை. அதனால யதீந்திரால நன்னா காக்கப்பட்டது அப்படின்றதுனால அதனால இது ராமானுஜ சரணமஸ்து முனிஸ்வயம் நகா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ராமானுஜர் தான், ராமானுஜ முனி இருக்காரு, அவர் தான் ஸ்வயம் நகா சரணமஸ்து, நமக்கு அவர் தானாகவே சரணமாக ஆகட்டும். இது நம்முடைய முயற்சியினால இல்லை. இப்போ அனாதி காலமா இந்த சம்சாரத்துல சம்சரிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஜீவன் எப்படி இருக்கான், எப்படி இந்த மோட்ச மார்க்கத்துக்கு அவன் அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசின்ற ரீதியில அவன் கரண கலேபரம் கொடுத்துட்டான். சரி, இது மண்ணோட மண்ணா இருக்கா மாதிரி பிரகிருத்தியோட பிரகிருத்தியா ஒட்டின்னு இருக்குதே, கரண கலேபரம் யோகம் கொடுத்தா நம்ம தொழும் நன்மார்க்கத்துக்கு வரும். ஆனா அந்த கரண கலேபரத்தை எப்படி கொடுக்குறான், இவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி கரண கலேபரத்தை தரான். தேவனாவும் மனுஷனாவும் பெரியக்காவும் ஏதோ தரான், ஆனாவும் பெண்ணாவும். உடனே இவன் என்ன பண்றான், எம்பெருமானே தொழாத அந்நாள் நீ தந்தாக்கையின் வழியுழல்வே. ஏதோ ஒரு சரீரம் வந்த உடனே அந்த சரீரத்துக்கு தகுந்த அந்த போக பொருள்லாம் இருக்குதே, அதை வச்சுட்டே இவனுக்கு அதுவே சந்தோஷமா இருக்குது. அந்த சரீரத்தினால எந்தெந்த போக பொருளை அனுபவிக்க முடியும் அந்த போக பொருளுக்காகவே அல்லாடி, அந்த சரீரத்துக்காகவே அல்லாடி, அப்படியே அந்த சரீரத்தையே மேல் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானே தவிர இந்த சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்றதே இவனுக்கு தெரியல. பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பிக்கிறதுக்காக இதை கொடுத்தா அவன் என்ன பண்றான், எந்த சரீரம் கொடுத்தாலும் அந்த சரீரத்திலேயே எப்படி அனுபவிக்க முடியுமோ அதுபடி. இப்போ வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு, இந்த உதாரணம் இதுக்கு பொருந்தி அப்படியே இருக்கக்கூடாது சொல்றேன். அதாவது சில பேர் தங்களுக்கு சொல்பமான வருமானம் வந்தா கூட அதிலேயே திருப்தியாக வாழ்வர்கள். அது அந்த இடத்துல சரி. இப்ப இந்த இடத்துல உதாரணம் காமினா, ஏண்டா நீ இவ்வளவு படிச்சுட்டு ரொம்ப கம்மியான வேலைக்கு போயின்னு இருக்கியே, சரி போட்டும், இது ஏதோ சௌகரியமா இருக்குது, இன்னும் நீ அங்க போனியானா இங்க போனியானா இவ்வளவு வருமே அப்படின்னா வேண்டியதில்லை அப்படின்னு பரியாப்தமா நினைச்சுண்டு அது பெருமாள் கொடுத்ததே போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடும். ஆன மாதிரி இந்த சரீரம் எந்த சரீரம் வந்ததோ அந்த சரீரத்துக்கு உண்டான போகங்கள்ல அனுபவிச்சே அதுவே இவனுக்கு இதுவாயிடுற மாதிரி வாழ்க்கையினுடைய பயனை பெற்றுட்டா மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் ஒழிவுள்ளன். அப்படி இருக்கவனே இந்த மார்க்கத்துக்கு யார் திருப்புறா, பெருமாள் தான் திருப்புறான். ஈஸ்வர சௌஹார்த்தம் அப்படின்னு முதல்ல போட்டம் போ, அவன் என்னமோ பண்றான் அப்படின்னு சொல்லி இவனை முக்தி மார்க்கத்துக்கு திருப்புவோம் அப்படின்னு முதல்ல அப்படி ஒரு மாதிரி எங்கேயோ அடிச்சுட்டு போற ஆறுல அடிச்சுட்டு போற மரம் எங்கேயோ திடீர்னு கரை ஒதுங்கிறது லேசா, யாருடைய பிரயத்தனமும் இல்லாம அந்த வேகத்துல. ஆன மாதிரி பெருமாள் பண்றான். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நம்ம கொண்டு வரா மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி லோகத்தெல்லாம் உஜ்ஜீவிக்க பண்ணும்படியான ஆச்சாரியர்கள் இருக்காளே, அவளெல்லாம் யார் கொண்டு வரா அப்படின்னா ராமானுஜன் தான் கொண்டு வர. ராமானுஜன் தான் ஆன மாதிரி சில வியக்திகளை, நல்ல வியக்திகளை கிருபையா நிஸ்பிருகோ வதே, கிருபையினால உலகமெல்லாம் வாழணும்னுட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம க்ஷாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவே ஜன அப்படின்னு சொன்னார். அதனால இவனுக்கு நாம சொல்லி கொடுத்தா இன்ன லாபம் வரும், இவனுக்கு சொல்லி கொடுத்தா க்ஷாதி ரொம்ப பெருமை நமக்கு வரும், இவனை சொல்லி கொடுத்தா கூட்டமா நின்று இந்த மாதிரி நம்ம தொழுவான், அது இது அப்படின்ற இதெல்லாம் எதுவுமே இல்லாம
யக்ஷாதி லாப பூஜாசு விமுகா அப்படின்னு. விமுகா வைஷ்ணவே ஜனேன்னு சொல்லக்கூடாது. வைஷ்ணவ ஜனங்கள் இடத்துல விமுகனா இருக்கான், அவளை பார்க்கவே மாட்டானே. யா க்ஷாதி லாப பூஜாசு விமுகா வைஷ்ணவே ஜனே கிரயணீய தசாம் பிராப்தா. சரிதானா? அதனால அப்படி இருக்கக்கூடிய மகான்களை பாஷ்யக்காரரே தான் உண்டாக்குற. அது அந்த மாதிரி ஆர்த்தனாலதான் அவ அந்த மாதிரி அவருடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி தெளிந்தவாடா வர்த்தனால பூர்வ ஸ்லோகத்துல சொன்னபடிக்கு ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவர்களாகவும் நிகமாந்த நீதி ஜலஸ்பர்ஷர்களாகவும் அதுக்கப்புறம் பிரதிபாதயந்தி கதிமாபவர்க்கு ரீதியில இருக்கக்கூடிய மகான்களை அவளை உண்டு பண்ணி அவள்லாம் நமக்கு புகழாரா. ஆச்சாரியன் எம்பெருமான் தான் தஞ்சம். அந்த எம்பெருமானை காட்டி கொடுத்து அவன் திருவடியை சேர்க்கறதுனால ஆச்சாரியர்கள் தஞ்சம் அப்படின்னு சொல்லி தேசிகன் எம்பெருமானுக்கு அடுத்தத ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சன் அல்லன். ஸ்ரீமான் நாராயணன் ஒருவனுமே சர்வஜீவருக்கும் தஞ்சம். ஆச்சாரியன் அவனை இது பண்றதுனால ஆச்சாரியன் நமக்கு தஞ்சம்னு சொல்ற. அந்த ரீதியில இப்படி நமக்கு பரம்பரையா அந்த சரணமாறுது அப்படின்றது நம்ம முயற்சியில இல்லை. ராமானுஜா சரணமஸ்து முனீஸ்வயம் நகா, நமக்கு இந்த மாதிரி சரணமாகட்டும் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராமானுஜருடைய அந்த கிரந்தங்களுடைய சீர்மையினால தெளிந்த, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிந்த நீரோடையில அந்த அடித்தளமெல்லாம் தெரியுதோ, கலங்கள் இல்லாத நீர் போச்சுன்னா ஆழமா இருந்தா கூட அந்த அடியில இருக்கக்கூடிய மணல்லாம் நன்னா தெரியும். அது போல ஜலதே ஸ்தலஸ்பர்ஷா அப்படின்ற ரீதியில இப்படி வேதாந்தத்தை நன்னா அடிக்கான ஆழ்பொருளை தெரிஞ்சுக்கக்கூடிய மகான்களாக நம்முடைய ஆச்சாரியர்களா ராமானுஜர் தான் அவர்களை உருவு பண்ணி, அதனால்தான் ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை நமக்காக தோற்றுவித்தார். இந்த ஸ்லோகத்துல அதனால என்னன்னா, பூர்வ ஸ்லோகத்துல இப்படி நமக்கெல்லாம் ராமானுஜர் அடியவர்களா இருக்கவாள்லாம் வேதாந்த உபதேசங்கள்லாம் பண்ணி மோட்ச மார்க்கத்துக்கு நமக்கு வித்திடுகிறார்கள் அப்படின்னு சொன்னது. இந்த ஸ்லோகத்துல அதெல்லாம் நமக்கு இப்படி சரணமாகுது அப்படின்றது ராமானுஜனுடைய சங்கல்பத்தினாலேயே தவிர வேற ஒண்ணுத்தினாலும் இல்லை. அவர் தானே இப்படி நமக்கெல்லாம் அருள்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு சங்கதி இதுவரையில் இருக்கட்டும். நாளைக்கு நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பார்க்கலாம். கவிதா ஆர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நதிவத்யான்பதேனிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.